ஸோ இந்த செட்டப்பை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த செட்டப் வந்து ஒன்றுமே இல்லை. 9 o'clock ஓப்பன், ஹை மேக் பண்ணால், அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். மேலே வந்து கீழே செல்லானா. ஸோ இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்கும்போதே ஒரு செல்லு போனேன். ஸோ இங்கே தான் எஸ்எல் வச்சுருந்தேன், அடிச்சிட்டான் எனக்கு எஸ்எல். பிகாஸ் தேர் வாஸ் நோ எஸ்எம்டி. அப்போ மறுபடியும் போயிட்டு ஒரு எஸ்எம்டி கொடுத்தான். இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் எஸ்எம்டி கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இந்த எஸ்எம்டி கிடைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப்இஜி. ஸோ இதுக்கப்புறம் 9 o'clock டிஸ்பிளேஸ் பண்ணால் செல்லுதான்றதை கன்ஃபார்மாக பண்ணிவிட்டு செல் பண்ணோம். பட் வி ஷுட் ஹவ் கெப்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இல்லை, மேலே தான் வைக்கணும், ஸ்விங் மேலே தான் வைக்கணும். இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. நான் இந்த பிரேக்கர் இருந்துச்சு, இந்த பிரேக்கர் ப்ளஸ் இந்த க்ரீன் கலர் கேண்டில், இந்த ஹையில் தான் எஸ்எல் வச்சுருந்தேன். டூ மச் ஆஃப் கன்சாலிடேஷன். பட் இருந்தாலும் செல் சைடு வந்து நல்லாவே பே பண்ணியிருந்தான். ஸோ அழகான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுவுமே நமக்கு வந்து ஒரு எஸ்எம்டி ஆச்சு. மேக்ரோ ஓப்பனிங்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து சில்வரில் வந்து ஒரு கண்டினியூவேஷன் மாடலில் ஒரு எஸ்எம்டி மேக்ரோ ஓப்பன் ஆச்சு. மேக்ரோ எஃப்இஜி சூப்பராக டிஃபெண்ட் பண்ணிச்சு. இதுதான் வந்து கிளாசிக். மேக்ரோ எஃப்இஜி பார்த்தீங்கன்னா பக்காவாக டிஃபெண்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸை நமக்கு அப்படியே செல் சைடு ரிவர்ஸ் பண்ணி விட்டான். ஃபஸ்ட்டு டிபி ஆப்வியஸாக நான் 2RR தான் சொல்லுவேன் ஏஷியன் மாடலுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிக்கிறது தான். ஸோ என்னுடைய ஃபுல் டிபி இங்கே இருக்குது. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ ஐ எம் க்ளோசிங் பேக். ஸோ $20ன்றது எனக்கு பெரிய விஷயம் தான் கோல்டில் நான் பிடிச்சது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் 4RR. ஃபென்டாஸ்டிக் ட்ரேட். இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இனி கண்டினியூஸாக ஏஷியன் மாடலை வந்து ரெகுலராக ட்ரேட் பண்ணுவோம். சில்வரும் வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைச்சான், ஓரளவுக்கு நல்லாவே கண்டினியூஷன் கொடுத்தான். சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் 8 o'clock எக்ஸ்பேண்ட் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு இதுதான் பர்ஜ் அண்ட் ரிவர்ட்னு நான் சொல்லுவேன் யூஸ்வலாக. ஸோ காரணம் என்னென்னா இந்த 1 hour கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆகி இன்சைடு க்ளோஸ் தான். ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டும் கண்டினியூஷன். ஸோ நீங்கள் 15 மினிட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் மேலே ஒரு பாடி கூட க்ளோஸ் ஆகலை, எல்லாமே இன்சைடில் க்ளோஸ். அப்போனாலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் போயே ஆகணும். இதிலேருந்து நான் புல்லிஷ் வினஸ் பார்த்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் இதுலேருந்து புல்லிஷ் ஆகலாம். இந்த லிக்விடிட்டின்றது வந்து ஹார்ட் டு டேக். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் லிக்விடிட்டியை பற்றி கன்சிடர் பண்ணாமல் ஆர்டர் பிளாக் எஃப்இஜி டக்குன்னு ஒரு ரிவர்சல் அடிச்சிட்டான்னா பெரிய சிக்கல். அதனால் இங்கேயே க்ளோஸ் பண்ணது வந்து உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். ஸோ ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறது நல்லது. எவ்ரிடே ஹி வில் கிவ் யூ டெஃபினெட்லி ஒரு 2RR 3RR வந்து நம்ம கோல்டில் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஏஷியன் மாடல். ஓகே.